வணக்கம் மக்களே. யூடியூப்பில் அரசியல் உலக நடப்பு பேசுகிறவங்க மத்தியில் நாம் இன்றைக்கி ஒரு ஹாட் டாபிக் பார்க்க போகிறோம். வீடியோவை கண்டிப்பாக பாருங்கள். இன்றைக்கி நம்ம நவரச நாயகன் பிரகாஷ்ராஜ் சார் போட்ட ஒரு ட்வீட், அதை சுற்றி நடக்கிற அரக்களை பற்றி தான் பேச போகிறோம். சர்வதேச லெவலில் நடந்த ஒரு பிரச்சனை, அதுக்கு நம்ம அரசாங்கம் கொடுத்த ரியாக்ஷன், இதை பற்றி பிரகாஷ்ராஜ் சார் அவரோட ஸ்டைலில் செல்லமாக ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. அதை பார்ப்போம். நம்ம ஊரில் காலையில் எழுந்திரிச்ச உடனே காப்பி குடிக்கிறோமோ இல்லையோ, ட்விட்டர், இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணி யாருக்கு இன்றைக்கி ஆப் வச்சுருக்காங்கன்னு பார்க்குறது ஒரு குரூப்போட வேலையாக போச்சு. அதில் பிரகாஷ்ராஜ் சார் ட்வீட் போட்டால் அவ்வளோதான், கமெண்ட் செஷன் தீப்பிடிச்சு எரிஞ்சிடும். ஏங்க, நமக்கெல்லாம் பக்கத்து வீட்டுக்காரங்க கூட சண்டை வந்தால் விடுப்பா, நம்ம ஏன் வம்புக்கு போகணும்னு ஒதுங்கி போவோம். ஆனால் இந்த செலிப்ரிட்டிங்க இருக்காங்களே, நேராக இன்டர்நேஷ்னல் பார்டர் வரைக்கும் போய் நின்று கேள்வி கேட்பாங்க. இதுவே இவங்க பொழப்பாக போச்சு. இது மக்களுக்கு நன்மையா தீமையா அப்படின்றது பார்க்கணும். ஒரு பக்கம் அவரோட சப்போர்ட்டர்ஸ் அண்ணன் மரணமாக சிங்கண்டா, புலிடா, சுறாடா அப்படின்னு பில்டப் கொடுப்பாங்க. இன்னொரு பக்கம் ஆன்டி ஃபேன்ஸ் சார் நீங்கள் முதல்ல நடிப்பில் கவனம் செலுத்துங்க, இதெல்லாம் உங்களுக்கு எதுக்கு அப்படின்னு அட்வைஸ் மழை பொழிவாங்க. நம்ம ஊரில் ரோடு சரியில்லைன்னா கேட்க மாட்டோம். ஆனால் உலக நாட்டில் நடக்கிற அமைதி பேச்சுவார்த்தைக்கு நம்ம பிரதமரோட ஸ்டாண்ட்ஸ் என்னன்னு துல்லியமாக கேட்போம். கமெண்ட் செஷனில் நடக்கிற சண்டையை பார்த்தா ஐநா சபை விவாதமே தோத்துடும். அந்த லெவலில் தத்துவம் பேசுவாங்க நம்ம நெட்டிசன்ஸ். அதில் எந்த குறையும் இல்லை, எந்த பஞ்சமும் இல்லை. பார்டரில் இருக்கிற அந்த உயிரை பற்றி பேசுகிறோம்னா மக்களே, கொஞ்சம் சிரிப்பையெல்லாம் ஓரமாக வச்சுட்டு யோசித்து பார்ப்போம். இதை கொஞ்சம் ஆழமாக மனசார நினச்சி பார்க்கணும். அங்கே ஏதோ ஒரு வெளிநாட்டில் நம்ம நாட்டு மக்கள், அப்பாவி சிவிலியன்ஸ் மாட்டிட்டு தவிக்கும்போது அவங்களோட பாதுகாப்பு என்ன, அவங்க குடும்பத்தோட நிலைமை என்ன? இங்கே டிஜிட்டல் ஸ்க்ரீனுக்கு முன்னாடி உட்காந்துட்டு ட்வீட் போடுறதோ போஸ்ட் பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஆனால் அங்கே துப்பாக்கி குண்டுகளுக்கு மத்தியிலையும் போர் பதற்றத்துக்கு மத்தியிலையும் இருக்கிற நம்ம இந்திய ரத்தங்களோட பயம் இருக்கே, அதை வார்த்தையால் விவரிக்கவே முடியாது. நம்ம பிரதமரோட அணுகுமுறையை விமர்சிக்கிறது எல்லாருக்கும் இருக்கிற உரிமை தான். எனக்கும் இருக்கிற உரிமை, உங்களுக்கும் இருக்கிற உரிமை. ஜனநாயகத்தில் அது தப்பும் இல்லை. ஆனால் ஒரு செலிப்ரிட்டி பேசும்போது அதுக்கு பின்னாடி ஒரு பொறுப்பு இருக்கணும். ஏன்னா சர்வதேச உறவுகள் அப்படின்றது சும்மா ஒரு சினிமா டைலாக் கிடையாது. ஒரு வார்த்தை தப்பானா அங்கே இருக்கிற ஆயிரக்கணக்கான இந்தியர்களோட உயிருக்கு அது ஆபத்தாக முடியலாம். விமர்சனம் பண்ணுங்கள், ஆனால் அது வெறும் கைத்தட்டலுக்காகவும் ட்ரெண்டிங்கிற்காகவும் மட்டும் இருக்கக்கூடாது. அதில் உண்மையான வழியும் தீர்வுக்கான வழியும் இருக்கணும். இதை புரிஞ்சு செலிப்ரிட்டிஸ் பேசணும்னு நான் நினைக்கிறேன். ஒரு தரப்பு என்ன சொல்கிறாங்கன்னா, பொதுமக்கள் சார்பாக பிரபலங்கள் கேள்வி கேட்குறது தான் ஜனநாயகம், அப்போ தான் கவர்மெண்ட் அலர்ட்டாக இருக்கும். இன்னொரு தரப்பு, தம்பி இதெல்லாம் டிப்ளமசி, அதாவது பூனை மேலே நிற்கிற மாதிரி மெதுவாக புத்திசாலித்தனமாக காயை நகர்த்தணும். நீங்கள் பாட்டுக்கு மைக்கு கிடச்சிச்சின்னு சத்தமாக பேசுனா இருக்கிற சுமூகமான உறவும் கெட்டு போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுடைய கருத்து என்ன? சரி மக்களே, இப்போ மேட்டருக்கு வருவோம். பிரபலங்கள் இந்த மாதிரி சர்வதேச அரசியல் விஷயங்களில் ஓப்பனாக பேசுகிறது அவங்களோட ஜனநாயக கடமையா, இல்லை இதெல்லாம் ரொம்ப சென்சிட்டிவான விஷயம், அரசாங்கத்தோட ராஜதந்திர நகர்வுகளுக்கு டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கணுமா? உங்களுக்கு என்ன தோணுது? பிரகாஷ்ராஜ் சாரோட இந்த விமர்சனம் சரியா தப்பா? கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கருத்துக்களை நாகரிகமான முறையில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்போவுமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். ஜெய் ஹிந்த். நன்றி, வணக்கம்.